அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. நான் முன்கூட்டியே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன், இந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இது ரஜினி சாருடைய தப்பே கிடையாது. நான் ரஜினி சார் குறை சொல்லவே மாட்டேன். இந்த வயசுலேயே ரொம்ப ஆக்டிவாக அவர் வந்து நடிக்கிறாரு. அவருடைய ஸ்டைலுக்கு வந்து இணையே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் வந்து நம்ம ஒரு ரசிகராக நம்ம ரசிச்சிருக்கோம். அதனால் ரஜினி சாரை குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. லோகேஷ் கனகராஜுக்கே டைரக்ஷன் தெரியல, கதையை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு எதுவுமே தெரியல. அதனால் சொதப்பிட்டாங்க. ஆனால் இந்த முறை வந்து என்ன தான் கூலி வந்து அப்படி போயிருந்தாலும் அது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு வரணும்னு அது வந்து சரியாக எடுக்க தெரியல. அவங்க பண்ண மிஸ்டேக் என்னென்னா, நிறைய பேர் ஒரு விஷயத்த வந்து இந்த கூலி திரைப்படத்தில் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க ரசிகர்னா, இந்த விண்டேஜ் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து எங்கே இருக்கிற அந்த போர்ஷன், சத்யராஜ் சார் ரஜினி சார் அப்படின்றத வந்து காட்டுறாங்க இல்லையா, அதை நிறைய ரசிகர்கள் ரசித்தாங்க. நம்மளும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரசித்தோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த விஷயம். அப்படின்னும் போது என் மனசில் வந்து ஒரு விஷயம் டக்குன்னு தோணுச்சு. இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எப்போ பாரு ரஜினி சார் வந்து ஏஜ்டான ரஜினி சார் காட்டுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் ரொம்ப வயசாகிடுச்சா, அதனால் வந்து நீங்கள் இனிமேல் டியூயட்லாம் பாடக்கூடாது, உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்முடைய பாசத்திற்குரிய அண்ணன் ப்ளூ சட்டை மாறன்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணி சோஷியல் மீடியாவில் அதை பண்ணதுனால, அதனாலேயோ என்னவோ ரஜினி சாரோட திரைப்படங்கள்லாம் ரொம்ப வயசான கேரக்டர் ப்ளே பண்ணுற மாதிரியே, அந்த அப்பா கேரக்டரு ரொம்ப ஏஜான கேரக்டர் அப்படின்ற மாதிரியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் சொல்கிறேன், ரஜினி சார் வந்து ஸ்டைலானவர். அவரோட ஸ்டைலுக்கு வந்து அளவே கிடையாது. அந்த மனிதர் வந்து சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் தூங்கும்போது கூட ரஜினி சார் ஸ்டைலாக தான் இருப்பார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என் மனசில் இருக்கிறத நான் எப்பவுமே வந்து வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். தப்புனா தப்புன்னுவேன், நல்லதுனா நல்லதுன்னுவேன், ஹிட்டுனா ஹிட்டுன்னா ஃப்ளாப்னா ஃப்ளாப் பண்ணுவேன். எனக்கு யார் பார்த்தும் பயம் இல்லை, எனக்கு வந்து ஜால்ரா போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த படத்தை வச்சு எனக்கு ஒரு என்ன தோணுதுன்னா, எல்லா ரசிகர்களும் ரஜினி சாருக்கு வந்து வயசாகிடுச்சின்னு சொன்னாலும் அவர் எப்படி பார்க்க ஆசைப்படுறாங்கன்னா, அவர் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்கார். அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாமே ஸ்பீடாக தான் இருக்காது. அந்த ஸ்பீடு குறையவே இல்லை. நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் சொல்கிற மாதிரி, படையப்பாளர் சொல்கிற மாதிரி, வயசானாலும் உன்னுடைய ஸ்டைலும் அழகும் இளமையும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ரஜினி சாருக்கு அது கடவுளுடைய கிஃப்ட்டு. ஸோ அதனால் ரஜினி சார் வந்து இந்த யங்காக பார்க்கணுன்னு ரசிகர்கள் ஆசைப்படுறாங்களா, அதற்காக கூலி செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வேர்ல்டு படமாக சன் பிக்சர்ஸ் வந்து மறுபடியும் எடுக்க போகிறாங்க. ஜெயிலர் 2 முடிஞ்சதுக்கப்புறமா இந்த படம் வந்து அநேகமாக ஸ்டார்ட் ஆகும். விரைவில் வந்து ஜாக்கி ஜான் இருக்கார் இல்லையா, அகில உலக சூப்பர் ஸ்டார், இல்லை சவுத் ஏஷியாவோட சூப்பர் ஸ்டார் ஜாக்கி ஜான் அவர்களும் அப்புறம் ரஜினி சாரும் இணைந்து, நம்முடைய சூப்பர் ஸ்டார், இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களும் இணைந்து 2 சூப்பர் ஸ்டாரும் ஒன்றா சேர்ந்து இந்த படம் பண்ண போகிறாங்க. இதில் வந்து டாம் குரூஸை கூட வந்து ஒரு கேமியோ ரோலில் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் சன் பிக்சர்ஸ்க்கு. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய அளவில் பண்ண போகிறாங்க. அநேகமாக இது வந்து ஒரு 3000 கோடி 4000 கோடி கலெக்ஷன் ஆகும் வேர்ல்டு லெவலில் அப்படின்னு. சீனாவே பெரிய மார்க்கெட் ஆகிடும். ஜாக்கி சான் முக்கியமான ரோலில் பண்ணுறாரு, ரஜினி சாரும் அதுக்கு ஈக்குவலாக, 2 பேரும் ஈக்குவலாக வந்து படம் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னவாக இருக்குன்னா, இதில் வந்து படத்தில் முக்கியமாக ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் வந்து தமன்னா வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பு உண்டாக்கிட்டாங்க அந்த காவால பாட்டில். தமன்னாக்காகவே அந்த படம் நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. அதில் அவங்க சின்ன ஒரு ஹீரோயின், ஒரு ஆக்டர் போஸ்டர் தான் ஜெயிலரில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கூலி 2ல் வந்து தமன்னாக்கு என்ன கேரக்டர்னால், அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டாக நடிக்கிறாங்க. அந்த கதைப்படி சயின்டிஸ்ட்டாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்டாக இருக்க தமன்னா வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு வேர்ல்டு வாருக்கு வந்தால் எப்படி வந்து ஒரு நவீன டெக்னாலஜி உருவாக்க போகிறோம், எப்படி இந்தியாவை பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு நவீனமான ஒரு அணு ஆயுத விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்ச போது அந்த சீக்ரெட் வந்து எப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் நம்ம மோடி அவர்களுக்கும் பிரச்சனை வருது இல்லை. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இது கண்டுபிடிச்சா இந்தியா பெரிய வல்லரசு ஆகிடும், அதனால் வந்து அதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய தமன்னாவை வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் கடத்திட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா,
அமெரிக்காவிலேயே கொண்டு போய் வச்சாக்கா அமெரிக்காவை தான் கடத்தினாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. அதனால் சைனாவை சேர்ந்த சில கூலிப்படை ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தமன்னாவை கடத்திட்டு போயிட்டு சைனாவில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. தமன்னா வந்து ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட்டை ஹைஜேக் பண்ணி அதை வந்து சைனாக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி போயிட்டு அவங்கள கடத்திட்டு போயிட்டு சைனாவில் வச்சிடுறாங்க. இப்போ இதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, சைனாக்காரங்க தான் வந்து இந்திய சயின்டிஸ்ட்டை கடத்திட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்து வெளியே வருது. எல்லா தொலைக்காட்சி ஊடகத்தை அப்படி போடுறாங்க. இப்போ வந்து நம்ம பாரத பிரதமர் என்ன நினைக்கிறாருன்னா, இது உண்மையிலேயே வந்து சைனாக்காரங்களோட வேலையா இல்லை வேறு ஏதாவது சதி நடந்திருக்கா அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கிறது ஒரு இன்டர்போல் ஆஃபீஸரை வந்து அவங்க வந்து இந்தியாவில் கால் பண்ணுறாங்க. அப்போ தான் ரஜினிகாந்த் வந்து கூலியாக ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவர் வந்து இன்டர்போல் ஆஃபீஸர் தான், ஆனால் வந்து உளவு பார்க்குறதுக்காக கூலியாக வந்து வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ அவரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அவர் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து கிளம்பி சைனாக்குள்ளே போயிட்டு, சைனாவில் தானே இருக்காங்க, அப்போ சைனாவில் போய் கண்டுபிடிக்கணும்னா சைனாவில் போய் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சைனாவில் போயிட்டு அரசாங்கத்தில் கேட்கும்போது அங்கே சைனா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒருபோதும் அப்படி பண்ணலை, நாங்கள் சண்டை போனால் நேரடியாக நாங்கள் பார்டரில் சண்டை போடுவோம், நாங்கள் இந்த மாதிரி முதுகில் குத்துற பழக்கம் சைனாக்கு இல்லை, அதனால் நாங்கள் இது செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மறுக்கிறாங்க. அப்போது இது ஏதோ வெளிநாட்டு வேறு ஏதோ சதி பண்ணியிருக்காங்க, இது யார் சதி பண்ணது கண்டுபிடிக்கிறதுக்காக சைனாவில் ஒரு இன்டர்போல் ஆஃபீஸர் கூப்பிட்டு வராங்க. அதுதான் வந்து ஜாக்கி சான். ஸோ அவர் வந்து வராரு. இப்போ இதில் என்ன மேட்டர்னா, ஜாக்கி சானும் ரஜினிகாந்தும் எங்கே காட்டுறாங்க படத்தில், இந்த டிஏஜின்னு சொல்கிறாங்களா, அதை வந்து முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஜாக்கி சான் அவர்களும் இளமை காலங்களில் படத்தில் எப்படி நடித்தாங்க, அவங்க இளமையாக இருக்கும்போது எப்படி நடித்தாங்க, சுறுசுறுப்பாக, அதே மாதிரி அழகான ஃபேஸு, அந்த பிளாக் ஹேர் ஸ்டைலாக நடிச்சிருப்பாங்க, அதை அப்படியே வந்து காமிச்சு இந்த படம் முழுக்கவே அவங்க இளமையாக வராங்க அப்படின்றதான் கதை. இதை எப்படி டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாக்கி சானுக்குரிய அந்த ஃபைட்ஸ் ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும், ரஜினி சாருடைய ஸ்டைலு அதெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க. இதுக்கு நடுவில் டாம் க்ரூஸும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இதை வந்து அமெரிக்காவும் இதை பண்ணலை, ஆனால் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ல தீவிரவாதிங்க இருக்காங்க. அவங்க வந்து இதை பயன்படுத்தி இந்த அணுகுண்டெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிட்டா அவங்க வந்து உலகப்போரை உண்டாக்கலாம், 3வது உலகப்போரன்றதுக்காக பிரச்சனையை மூட்டி விட பண்ணாங்க. இதில் அமெரிக்காவுக்கும் எந்த பங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இதை வந்து முடிக்கிறாங்க. கடைசியில் வந்து அமைதியை வந்து நிலைநாட்டுறாங்க. தமன்னாவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத கதை. இதை வந்து லோக்கி கிட்ட கொடுத்து பண்ணுவாங்களா இல்லை சங்கர் சாரை டைரக்ட் பண்ணுவாரா, இது என்னன்னு தெரியாது. அது வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன ஸ்டோரின்றதை நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரிக்கு வந்து முழுக்க முழுக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து தமன்னாவையும் இளமையாக காட்ட போகிறாங்க, ரஜினி சாரையும் ரொம்பவே இளமையாகவும் ஜாக்கி சானும் இளமையாகவும் காட்ட போகிறாங்க. இது ஜாக்கி சான் படி அந்த ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ண போகிறாங்க. அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, எப்படி பண்ணுவார் பார்த்தா இன்னும் ஒரு ஆக்டிவாக தான் இருக்கார். ரஜினி சாரும் பழைய ரஜினி சார் மாதிரி ஸ்டைலாக வரப்போகிறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு விருந்தாக இருக்கும். இது சன் பிக்சர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி விரைவில் அறிவிப்பாங்க. எவ்வளோ வந்து சீக்கிரம் அறிவிப்பாங்கன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.